சிம்ம ராசி நண்பர்களே, நீங்கள் உலகுக்கெல்லாம் ஒளியூட்டும் சூரிய பகவானின் ராசியிலே பிறந்தவர்கள். உங்களுக்கு அதிபதியாக கர்ணனும் வருகிறார். அது மட்டுமல்லாமல் நீங்களும் கொடையுள்ளம் அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பீர்கள். உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கெல்லாம் வேண்டாம் என்று கூறினாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை உங்களிடம் அதிகம் உண்டு. அது மட்டுமல்லாமல் சூரியனைப் போல் பாகுபாடு பார்க்காமல் உதவும் குணமும் உங்களிடம் உண்டு. அளவற்ற பேராற்றல் உடைய நீங்கள் அவ்வப்போது பல சாதனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாகவே இருப்பீர்கள். சூரியன் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக வருவதனால்தான் நீங்கள் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடியவராக இருப்பீர்கள். இப்படி பலவிதமான நற்குணங்களும் பேராற்றலும் கடின உழைப்பும் கொண்ட நீங்கள் இனிவரும் ஒரு வருட காலத்தை கொஞ்சம் கவனமாகத்தான் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. கடந்த ஓராண்டு காலமாக கூட நீங்கள் சிரமங்களை தான் கொஞ்சம் சந்தித்தீர்கள். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக அமர்ந்திருந்தார். ஏகப்பட்ட செலவுகளையும் சிக்கல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினார். அடுத்தடுத்து பயணங்களாலும் நீங்கள் கொஞ்சம் வலுவிழந்தீர்கள். அடுத்தடுத்த செலவுகளால் பணப்பற்றாக்குறையும் கடந்த ஓராண்டு காலத்திலே ஏற்பட்டது. பெருமைக்கு ஆசைப்பட்டும் நீங்கள் செலவு செய்தீர்கள். உறவும் நட்பும் பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் நீங்கள் செலவுகள் செய்து கொண்டிருந்தீர்கள். இனிவரும் ஒரு வருட காலத்திலே நீங்கள் ஆரோக்கியத்திலே அக்கறை காட்ட வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் வந்து அமர்கிறார். 5/7/2015 முதல் 1/8/2016 வரை உள்ள இனிவரும் ஓராண்டு காலத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அசைவக்கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது. நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திலே தூங்கி நேரத்திலேயே எழுந்து பல கடமைகளையும் நீங்கள் முடிப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் கொஞ்சம் ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை எல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நீங்கள் அருந்துவது மிகவும் நல்லது. அதே போல வெளி உணவுகளையும் நேரம் கடந்து சாப்பிடும் பழக்கத்தையும் நீங்கள் இனிவரும் ஒரு வருட காலத்திற்கு தவிர்த்து விடுவது நல்லது. ஜென்மத்திலே சீதையை ஸ்ரீராமர் சிறை வைத்தார் போல என்று சந்திர காவியம் என்ற நூல் கூறுகின்றது. அதன்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்து அமர்வதனால் கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகத்தாலும் ஈகோ பிரச்சனைகளாலும் மனக்கசப்புகள், பிரிவுகள் இவையெல்லாம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய புனிதமான உறவிலே மற்றவர்கள் யாரும் தலையிடாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். உன் சொந்தம் என் சொந்தம் என்றெல்லாம் பிரித்து பார்த்து கொண்டிருக்காமல் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது தான் மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. சாதாரண பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சண்டையாக மாற்றாமல் இருந்தாலே போதும். அது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் பணிவாக பேசுவதும் நல்லது. சில வேலைகளை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். மனைவிக்கு அதிக வேலை சுமை தராமல் பாதி வேலையை நீங்கள் செய்யலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. ஒத்தாசையாக பல நேரங்களில் நீங்கள் இருக்கலாம். அதே போல மறைக்காமல் செயல்படுவது நல்லது. இந்த ஒரு வருட காலத்திற்கு மனைவிக்கு தெரியாமல் கணவன் யாரிடமாவது பேசுவதோ அல்லது கணவருக்கு தெரியாமல் மனைவி யாரிடமாவது பேசுவதோ, இந்த போக்கையெல்லாம் நீங்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் வீண் சந்தேகத்தால் உங்களுக்குள் பிரிவுகளெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே சந்தேகத்திற்கு இடம் கொடாமல் நீங்கள் வெட்ட வெளிச்சமாக பேசுவதும் பழகுவதும் மிகவும் நல்லது. திடீரென்று அறிமுகமாகி உங்களை சிலர் ஆக்கிரமிக்கக்கூடும். மிகவும் நல்லவர்கள் போல சிலர் நடிக்கக்கூடும். அவர்களையெல்லாம் அவர்களுடைய அந்த பேச்சிலே மயங்கி அவர்களையெல்லாம் வீட்டிற்கு அழைத்து வராதீர்கள். திடீரென்று அறிமுகமாகுவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். பழைய சொந்த பந்தங்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. புதிய நண்பர்களிடம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். புதிதாக அறிமுகமாகுவர்களிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் பழகுவது தான் மிகவும் நல்லது. அதே போல ஜென்மகுரு வருவதனால் கொஞ்சம் தூக்கமெல்லாம் குறையத்தான் செய்யும்.
சின்ன சின்ன கனவு தொல்லைகளும் இருந்து கொண்டே இருக்கும். ஆழ்ந்த உறக்கம் இல்லாததனால் அடிக்கடி சோர்வு களைப்பெல்லாம் வந்து போகும். இரத்தத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்பு இருக்கிறது. இரும்பு சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள, அதாவது ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய அளவிலே நீங்கள் உணவுகள் உட்கொள்வது மிகவும் நல்லது. அதோடு மட்டுமல்லாமல் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளையும் உட்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். வெளி உணவுகளையும் கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த ஜென்மகுரு உங்களை அவ்வப்போது குழம்ப வைக்கும். அதே போல வெளிவட்டாரத்திலே அதிரடியாக யாரையும் தாக்கி பேசுவதை தவிர்க்க பாருங்கள். மற்றவர்களை தூக்கி பேசவும் வேண்டாம், தாக்கி பேசவும் வேண்டாம். நடுநிலையாக பழகுவதற்கும் பேசுவதற்கும் நீங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த ஜென்மகுரு அவ்வப்போது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்துவார், தாழ்வு மனப்பான்மையையும் உண்டாக்குவார். எனவே கொஞ்சம் நீங்கள் தைரியத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் கூட தடைபட்டுத்தான் முடிவடையும். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக பிரபல யோகாதிபதியாக குரு பகவான் வருவதனால் ஓரளவு கெடுபலன்களெல்லாம் குறைந்து நல்ல பலன்களே உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டை குரு பகவான் பார்க்க இருப்பதனால் பிள்ளைகளால் கௌரவம் ஒருபடி உயரும். பிள்ளைகள் சிறப்பாக முன்னேறுவார்கள். அவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருமணத்தை நல்ல விதத்திலே முடித்து கொடுப்பீர்கள். அதே போல் அவர்களுடைய உயர்கல்வியிலும் வெற்றி உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வெகு நாட்கள் வெகு ஆண்டுகள் கழித்து சொந்த ஊர் சென்று குடும்ப நேர்த்திக்கடன், குலதெய்வ நேர்த்திக்கடனை எல்லாம் செலுத்திவிட்டு வரக்கூடிய பாக்கியமும் இந்த ஓராண்டு காலத்திலே உங்களுக்கு உண்டாகும். பழைய சொந்த பந்தங்களெல்லாம் தேடி வந்து பேசுவார்கள். இருந்தாலும் எல்லோரிடமும் நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது தான் நல்லது. குரு பகவான் 7வது வீட்டை பார்க்க இருப்பதனால் மனைவி வழியிலே உங்களுக்கு உதவிகளும் உண்டு. அதே நேரத்தில் சில உறவினர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாகவே இருப்பது நல்லது. மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். குரு பகவான் 9வது வீட்டையும் பார்ப்பதனால் பணவரவு குறையாது, பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஜென்மகுரு என்பதனால் எதையும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். தந்தையாரின் உடல்நிலை சீராகும். தந்தை வழி சொத்துக்களை பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குரு பகவான் ஜென்மத்திலே வந்து அமர்ந்தாலும் 5, 7, 9 என்று முக்கியமான வீடுகளை எல்லாம் குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல காரியங்களெல்லாம் நடக்கும். உங்களுடைய பணவரவும் குறையாது, உங்களுடைய அந்தஸ்தும் குறையாது. ஆனால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் எல்லாம் நிகழக்கூடும். எனவே வெளிவட்டாரத்திலும் நிதானமாக இருப்பது நல்லது. அதே போல் எதிர்வீடு பக்கத்து வீட்டுக்காரர்களுடனும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்திலே கடந்த வருடத்தை விட இந்த வருடத்திலே ஓரளவு லாபம் கிடைக்கும். லாபத்தின் அளவு சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சலுகை திட்டங்கள், தள்ளுபடி விற்பனைகள் இவற்றையெல்லாம் அறிவித்து அதன் மூலமாக பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டாகும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆனால் வேலையாட்களுக்கு அதிகமாக முன்பணம் தர வேண்டாம். அதையோடு மட்டுமில்லாமல் திடீரென்று வரக்கூடிய வேலையாட்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். யாரேனும் தெரிந்தவர்கள், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய வேலையாட்களை மட்டும் நீங்கள் நம்பி சில பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைக்கலாம். அதே போல் சில வேலைகளுக்கெல்லாம் நீங்களே நேரடியாக செல்வது நல்லது. இடைத்தரகர்களை நம்பியும் ஏமாந்து விடாதீர்கள். இடைத்தரகர்களால் உங்களுக்கு பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வியாபாரத்திலே ஓரளவு லாபம் கிடைக்கும். ஸ்டேஷ்னரி வகைகள், கம்யூனிகேஷன் வகைகள், கெமிக்கல் வகைகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாலும் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்த பண உதவியும் கிடைக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவிலே விரிவுபடுத்தாமல் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து விரிவுபடுத்துவது நல்லது. வீண் அலைச்சலையும் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. ஜென்மகுரு என்பதனால் மற்றவர்களை நம்பி வியாபாரம் செய்யாதீர்கள். மற்றவர்களுக்கு என்னவோ அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காமல் உங்களுடைய அனுபவம் எதில் இருக்கிறதோ, உங்களுக்கு தெரிந்த துறை எது இருக்கோ அதிலே நீங்கள் முதலீடு செய்து வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவது நல்லது. பழைய பாக்கிகளை போராடி தான் வசூலிக்க வேண்டி வரும்.
பங்குதாரர்களால் அவ்வப்போது கொஞ்சம் குடைச்சல்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதே போல் வேலையாட்களிடமும் நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது. இனிவரும் ஓராண்டு காலத்திலே உங்களுக்கு வியாபாரத்திலே ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஓராண்டு காலத்தில் இருந்ததை விட வேலை சுமை இனிமேல் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே போல் சக ஊழியர்களுடனும் சின்ன சின்ன மோதலெல்லாம் வரும். சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சின்ன சின்ன இடைவெளி எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். அதே போல் மூத்த அதிகாரிகளை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் உங்களிடம் வேலையை வாங்கி கொண்டு அவர்கள் கருவேப்பிலையாக உங்களை தூக்கி எறிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே உத்தியோகத்திலே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகள் நம்மளுக்கு எல்லா நேரத்திலும் முழுமையாக உதவுவார்கள் என்றெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இந்த இனிவரும் ஒரு வருட காலத்திலே உங்களுக்கு உத்தியோகத்திலே வேலை சுமை இருக்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே போல் எதிர்பாராத இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடும். அவற்றையெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்வது தான் நல்லது. வழக்கு செல்ல வேண்டாம். வழக்கை முடிந்தவரை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இனிவரும் ஒரு வருடம் காலத்திலே உத்தியோகத்திலே சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன மோதல்கள் எல்லாம் இருக்க செய்யும். அவசரப்பட்டு வேலையை விட்டு நிற்பதோ அல்லது வேலை மாறுவதோ கூடாது. கொஞ்சம் நிதானமாகவே நீங்கள் அலுவலகத்திலே எல்லோரிடம் பழகுவது நல்லது. மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்தாவிட்டால் தேர்ச்சி பெற முடியாமல் போகும். எனவே அதிக நேரம் ஒதுக்கி படியுங்கள். விடைகளையும் எழுதி பாருங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எதிர்ப்புகளும் நீங்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. விளையாட்டிலும் பரிசு பாராட்டுகள் எல்லாம் பெறுவீர்கள். கன்னி பெண்களே, நல்லவர்களின் நட்பெல்லாம் இனிமேல் கிடைக்கும். ஆனாலும் திடீரென்று அறிமுகமானவர்களை பெரிதாக நம்ப வேண்டாம். அதேபோல் உயர்கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அலட்சியமாக இருக்காதீர்கள். தேர்வுகளிலே வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டு. திருமண விஷயம், காதல் விஷயத்திலே பெற்றோரை கலந்தாலோசிக்காமல் அவசர முடிவுகள் எடுத்து பின்னர் சிரமப்படாதீர்கள். கலைஞர்களே, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. உங்களுடைய படைப்புகள் எல்லாமே எல்லா வகையிலும் பரவலாக பேசப்படும். ஆக மொத்தம் இந்த குரு மாற்றம் ஜென்ம குருவாக வருவதனால் ஆரோக்கிய குறைவு, கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகத்தால் மனக்கசப்புகள், பிரிவுகள், சற்றே தாழ்வு மனப்பான்மை, வேலை சுமை, அதிக தூக்கம் இல்லாத ஒரு சோர்வு களைப்பு நிலை என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய முக்கிய இடங்களை பார்வையிடுவதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். பரிகாரம்: திருவண்ணாமலையிலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரராகிய அண்ணாமலையாரை சென்று தரிசனம் செய்யுங்கள். முடிந்தால் அமாவாசை அல்லது பௌர்ணமி திதி நாட்களிலே சென்று தரிசனம் செய்யுங்கள். முடிந்தால் கிரிவலமும் வரப்பாருங்கள். அது மட்டுமல்லாமல் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்பம் உண்டாகும்.